ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். சாம்சங் கிட்ட இருந்து இப்போ மார்க்கெட்டில் நிறையவே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எக்கச்சக்கமாக அவங்க கொட்டி லான்ச் பண்ணிகிட்டே இருந்தாலும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த எம் சீரிஸ் ஏ சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மொக்கையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்து வைப்பாங்க. இல்லைனா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் எஸ் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து பார்த்தோம்னா அங்கே ப்ரைஸிங்கை எங்கேயோ தூக்கி வச்சுட்டு ஸ்பெக்ஸை நல்லா கொடுப்பாங்க, வாங்கவே முடியாத மாதிரி இருக்கும். பட் ஓரளவுக்கு எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக வாங்கக்கூடிய ப்ரைஸிங்கில் நல்ல ஸ்பெக்டோட ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சீரிஸ் அப்படின்னா அவங்களுடைய ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரிஸ் தான். ஏன்னா இந்த சீரிஸ் அவங்க கடைசியாக கொண்டு வந்த சாம்சங் கேலக்ஸி S20 FE 21 FE ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. ஸோ இதனுடைய சக்ஸஸராக அடுத்து சாம்சங் கேலக்ஸி S23 FE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான சில சர்டிஃபிகேஷன் சைட்டில் இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டாஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாம்சங் கேலக்ஸி S23 FE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான இந்த இன்ஃபர்மேஷன் இந்த லீக்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சவுத் கொரியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி சர்டிஃபிகேஷனுக்காக சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அப்டேட்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக்ஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை அப்படியே அலைக்காக தூக்கிட்டு வந்து போட்டாங்க. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பேட்டரி, ஏன்னா இது வந்து பேட்டரி சர்டிஃபிகேஷன் சைட்டில் தான் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ அதனால் பேட்டரி கெப்பாசிட்டி கன்ஃபார்ம் 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்க போகுது. ஸோ சாம்சங் எப்போ தான் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியல. கடைசி வரைக்கும் இந்த 25 வாட்ஸ்க்கான சார்ஜரை வச்சே ஓட்டிடுவாங்க போல இருக்குது. இது போக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான சப்போர்ட்லாம் கிடையாது. நார்மல் வயர்டு சார்ஜர் 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் அந்த சார்ஜரும் பாக்ஸில் இருக்காது. அடுத்து இந்த பேட்டரிக்கு அடுத்தபடியே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற கன்ஃபார்ம்டு ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர். ஸோ இந்த வாட்டியாவது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாட்டியும் ஏமாற்றம் தான். போன S21 FE மாதிரி இந்த வாட்டியும் எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸினோஸோட 2200 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். மற்றபடி இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சாம்சங் கிளைம் பண்ணுறாங்க. AnTuTu ஸ்கோர்லாம் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் என்ன தான் சாம்சங் கிளைம் பண்ணாலும் எக்ஸினோஸ் ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் சாம்சங் சொன்னாலும் ரியல் டைமுக்கு வந்தோம் அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்ட்ராகன் அளவுக்குலாம் இருக்கிறதே கிடையாது. மெயினாக ஹெவி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராசஸர் தான் ஆக்சுவலி எக்ஸினோஸ் இருக்குது. கேமிங்கெல்லாம் அதளவுக்கு செட்டே ஆகாது. ஹீட்டிங் இஷ்யூஸ் மாதிரியான விஷயங்களும் நிறையவே இந்த ப்ராசஸில் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர்லையுமே ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் எப்போவுமே ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் எக்ஸினோஸ் வந்தோம்னா நமக்கு நார்மல் யூசேஜுக்கு ஓகே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருது, நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருது. பட் கேமிங் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக எக்ஸினோஸ் ப்ராசஸர் தனது தான் செய்யுது. ஸோ அதனால் அந்த விஷயம் ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் S21 இந்த FE ஃபேன் எடிஷன் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னும் போது அதுக்கு பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக சாம்சங் கொஞ்சம் கோட்டை விடுறாங்க. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இங்கே எக்ஸினோஸ் 2200 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் தான் 5G ப்ராசஸர் தான் நமக்கு இருக்க போகுது. இது போக 5G பேண்ட்லாம் எக்கச்சக்கமாக அந்த 13 5G பேண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஹையஸ்ட் 5G பேண்டுக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் இங்கே நமக்கு ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோடையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி டிஸ்பிளேடைய சைஸ் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசாக தெரியல. பட் ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி 4500 கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத பார்க்கும்போது டிஸ்பிளே சைஸ் மேபி 6.3 inches அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குட்டியான டிஸ்பிளேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டாக தெரியல எப்படி கொண்டு வர போகிறாங்க என்ன அப்படின்றது. பட் 120 Hzக்கான சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் இருக்க போகுது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம். இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பாக டிஸ்பிளேவுடைய கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. சாம்சங்குடைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தோம்னாலே டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது அதெல்லாம் குறைய வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்பிளேல கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொடுத்துருவோம். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 50 மெகாபிக்சலுக்கான கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த கேமரா இருக்க போகுது. பட் என்ன சென்சார் அப்படின்றத பற்றின இன்டேட்ஸ் எதுவுமே இல்லை. சாம்சங்கா இல்லை சோனி சென்சாரா என்ன சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய பிரைமரி கேமரா இங்கே இருக்க போகுது. இது கூட சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 2 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் மோஸ்ட்லி 12 மெகாபிக்சல் +12 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரியான 2 கேமரா, அல்ட்ரா வைட் அண்ட் டெலிஃபோட்டோ. அண்ட் கடைசியாக டெலிஃபோட்டோ
சப்போர்ட்லையும் ஓஎஸ்க்கான சப்போர்ட்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் சில ரூமர்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. பட் எக்ஸாக்டாக அந்த செகண்டரி கேமராஸை பற்றின அப்டேட்ஸ் கிளியராக நமக்கு இல்லை. இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இது S21 FE மாதிரி தான் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஏன்னா ப்ரீவியஸாக S21 FEலேயே நமக்கு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் மேபி அது அப்படியே இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செல்ஃபி கேமராவில் மோஸ்ட்லி அப்கிரேடே இல்லை. ரியர் கேமரா மட்டும் அதுவும் அப்கிரேடா டவுன்கிரேடா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி வந்தால் அப்போ தான் பார்க்கணும். ஏன்னா 50 மெகா பிக்சல் OS கேமரா இருக்கும் அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு சொல்லப்படுது. இது போக எப்பவும் போல் சாம்சங்கில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும், டியூவல் ஸ்பீக்கர் இருக்கும் அண்ட் Android 13 தான் வரும் அண்ட் One UI 5.1 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகும். அண்ட் UI எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு UI எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருவாங்க. அப்டேட்ஸும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான அப்டேட்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுப்பாங்க. அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்காது. ரீசெண்டாக அவங்க கடைசி கொண்டு வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கான அப்டேட்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கண்டிப்பாக அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம நல்லாவே எதிர்பார்க்கலாம். Android 13 வருதுன்னா 17 வரைக்கும் கூட அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் அதெல்லாம் லான்ச் ஆகும்போது நம்ம பார்ப்போம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இந்த ஃபேன் எடிஷன் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்க்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய S21 FE மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே நமக்கு அண்டர் 40,000 செக்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த S23 FE அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு 40,000 அரௌண்ட் அப்படின்ற இந்த ப்ரைஸிங்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்குறது அண்டர் 40,000 செக்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். அப்படி அண்டர் 40,000 செக்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரீசனபிளாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அபோவ் 40K செக்மெண்ட்டுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி எப்படி என்ன கொண்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் லான்ச் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் மோஸ்ட்லி இந்த மாதம் எண்ட் இல்லை அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில ஸ்பெகுலேஷன்ஸுமே போய்கிட்டு இருக்குது. பட் அதை பற்றின அப்டேட்ஸ் கிளியராக இல்லை. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோவில் ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இந்த சாம்சங் கேலக்ஸி S23 FE இதை பற்றி வந்துருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுவீங்க.